வணக்கம் ஜெஃபர்சன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ஒரு கலந்துரையாடல் வைத்திருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டுமே வெளியாகி ஜோசப் விஜய் வந்து முதலமைச்சராக ஆயிட்டாரு. ஸோ இந்த தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சூறாவளினே சொல்லலாம். இந்த தேர்தலை ஏன் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 4ஆம் தேதி காலையில உட்காந்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு நாள் அப்படின்னு யோசிச்சோம். ஆனா அந்த நாள் முழுவதும் வேற ஒரு சினிமா மோகம் அடிச்சிருச்சோ இந்த தேர்தலை அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த தேர்தலை பார்க்குறேன். நீங்க பாக்குறீங்க? ஆமா, என்னோட கண்ணோட்டத்துல ஒரு சினிமாலேயோ ஒரு சினிமா மீது இருக்கிற ஒரு மக்கள் இருக்கின்ற ஒரு ஈர்ப்பு அல்லது அந்த மோகம் இந்த தேர்தலை வந்து மடைமாத்திருச்சோ அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, ஆனா நீங்க வந்துட்டு அந்த மாதிரி பாக்குறீங்க. ஆனா வந்து இப்ப டிவிக்கு தொண்டர்கள் கிட்ட எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து ஒரு மாற்றத்துக்காக தான் வந்துட்டு விஜய் பக்கம் நிக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி சினிமா மோகமோ இல்ல ஒரு ஃபேன்ஸ் வெறியோ அந்த மாதிரி இல்ல, நாங்க வந்து ஒரு மாற்றத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா இந்த தேர்தலில் வந்துட்டு எல்லாருமே நிறைய அரசியல் பேசினாங்க. இளைஞர்கள் அரசியல் பேச வச்சது இந்த தேர்தல் பிகாஸ் ஆஃப் விஜய் அப்படிங்கிறது மாதிரி தான் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்திலயுமே வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டுமே வந்து இதுவரைக்கும் அப்பா அங்க பாத்துட்டு இருந்தது, இப்போ வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து அந்த May 4th வந்து அந்த மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க யாரு வின் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் பதவி ஏற்கிற வரைக்குமே ஒரு மாதிரி ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சூறாவளி தான் வந்துட்டு இருந்து. ஸோ மக்கள் வந்து மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவிக்கு தொண்டர்கள். அது வந்து என்ன மாதிரியான மாற்றமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல வந்து டிஎம்கேல வந்துட்டு என்ன வந்து அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்ல அந்த தேர்தலில் தோல்வி அடைகிற அளவுக்கு அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பா வந்து முதலமைச்சர் அவரோட தொகுதியிலையுமே தோத்திருக்காரு, ஆனா அவரோட தொகுதியில அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருந்துமே மக்கள் என்ன எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே கேள்வியில நிறைய கேள்வி கேட்டீங்க. ஸோ நம்ம தனித்தனியா அந்த கேள்வியை பார்ப்போம். முதல்ல வந்து விஜயோடைய தொண்டர்கள் அல்லது விஜயோடைய ரசிகர்கள் சொல்ற வார்த்தை வந்து விஜய்ன்னு சொல்லக்கூடாதோ, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அவருடைய இந்த தேர்தல் வெற்றின்றது வந்து அவர்கள் சொல்றாங்க ஒரு மாற்றம் அப்படின்னு. மாற்றம் அப்படின்னா எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு இருக்கு. இப்போ கொள்கை ரீதியான மாற்றமா, அல்ல திமுக வந்து சரியான அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, இல்ல இப்படி அவர்கள் மீது இருக்கிற எதிர்ப்பலைகளுடைய மாற்றமா, இல்ல இவங்க 2 பேருமே தேவையில்லை, அதிமுகவும் தேவையில்லை திமுகவும் தேவையில்லை, 50 வருடமா இவங்க ஆண்டுட்டாங்க, எனக்கு இன்னொரு மாற்று அரசியல் தேவைப்படுது, ஒரு மாற்று கட்சி தேவைப்படுது அப்படின்ற ஒரு மாற்றமான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும் நல்லா. இப்போ விஜயோடைய கொள்கைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கொள்கையை முன்வைக்கிறார். ஒரு கொள்கை வந்து தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரு, இன்னொரு கொள்கை வந்து திராவிடம்னு ஒரு கொள்கையை முன்வைக்கிறார். நான் எப்பவுமே சொல்றேன், இளைஞர்களுக்கும் சரி எல்லாருக்குமே சொல்றேன், தமிழ் தேசியமும் இந்த திராவிடமும் ஒன்னு சேர்க்கவே முடியாது. ஏன் ஒன்னு சேர்க்கவே முடியாது அப்படின்னா, நம்ம இங்க பலதரப்பட்ட சாதிகளாலோ மதங்களாலோ பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அது வந்து ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா அதை பிரிச்சு அதை ரொம்ப இன்டெலெக்சுவலா அதை வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயுமே பாலிடிக்ஸ் வைஸாவும் சரி, மத ரீதியாகவும் சரி, சமூக வழியிலும் சரி. ஸோ அப்படி இதை வந்து பிரிச்சிருக்கிற இந்த சூழல்ல வந்து தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு ஐடியாலஜியை புதுசா கட்டமைக்கிறார் அப்படின்னா, தமிழ் தேசியம் சாதி ஒழியாமல் தமிழ் தேசியம் என்பது ஒன்று சாத்தியக்குரிய கிடையாது. திராவிடம் என்றது வந்து அந்த ஈக்குவாலிட்டியை கிரியேட் பண்றதுதான். அதாவது அந்த சாதி ஒழிப்பை மாற்றி சாதி ஒழிப்பு களத்துல போராடி அந்த சாதிகளை ஒழித்து நம்ம திராவிடங்களாக ஒன்று சேர்ந்து மத ரீதியாவோ சாதி ரீதியாவோ பிரிந்திருக்கிற சமூகத்தை ஒன்று சேர்க்கிறது தான் திராவிட கொள்கை. திராவிடத்தையும் நான் ஏத்துக்கிறேன், தமிழ் தேசியத்தையும் நான் ஏத்துக்கிறேன், இங்கேயே கொள்கை முரண்பாடு இருக்கு. அப்போ இந்த தமிழ் மக்கள் வந்து கொள்கை முரண்பாடா இருக்கிற இந்த இயக்கத்தை கொள்கை பார்த்து வாக்களித்துன்னு சொல்ல முடியாது. இல்ல, மக்களுமே சொன்னது வந்து நாங்க கொள்கைக்காக அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே நான் கேட்டல. ஆனா நான் கேட்ட வரைக்குமே ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற. அப்போ தமிழ்நாட்டுல இத்தனை காலமாக இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருக்கிற ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து கொள்கை ரீதியான அரசியல் நடக்கிறதுனால இங்க பிஜேபியாலேயோ மற்ற மதவாத சக்திகளாலேயோ சாதிவாத சக்திகளாலேயோ ஊடுருவ முடியல அப்படின்றத மார்த்தட்டி பல தலைவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் ராகுல் காந்தியே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தமிழ் யூ நெவர் ரூல் ஃபார் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரூலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல ஒருத்தவங்க வந்து கொள்கையே உடைச்சு போட்டு, கொள்கையே இல்லை, இந்த கொள்கை இல்லைன்றதை தாண்டி முரண்பாடான கொள்கையை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆளக்கூடிய அளவிற்கான 108 இடங்களை வெற்றி பெறதுக்கு இந்த மக்கள் புஷ் பண்ணிருக்காங்க அவர் அப்படின்னா, இங்க கொள்கை ரீதியான அரசியல் உடைக்கப்பட்டிருக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நம்ம பார்க்கணும். அப்போ கொள்கையை தாண்டி இவர்கள் வேற எதுக்கு ஓட்டு போட்டுக்கலாம்னா, ரெண்டாவது என்ன சொன்ன, முதல்ல வந்து இவங்க கொள்கை ரீதியா ஓட்டு போட்டுருக்கணும், இல்லைன்னா எதிர்ப்பலைகள். இந்த டைம் டிஎம்கே ஆட்சியில அவ்வளவு எதிர்ப்பலைகள் இருந்ததா எங்களுக்கு தெரியல. களத்துல இருந்திருக்கிறோம், இவ்வளவு எதிர்ப்பலைகள் இருந்ததான்றது எங்களுக்கு தெரியல. நாங்க தேர்தல் முடிவு வர்றது வரைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறும்ன்றது தான் எல்லாருடைய கவனமா இருந்தது. பல தாவேக நண்பர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எதிர்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு,
ஆனா டிஎம்கே தான் ஜெயிக்கும்ன்ற அளவுக்கு அவங்களே அவங்க தயாராக இருந்தாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் இருந்தும் விஜய் இந்த வெற்றி வந்து என்ன பொறுத்தவரையும் சினிமா கவர்ச்சி. ரெண்டாவது, இளைஞர்கள் மாற்றி யோசிச்சிருக்கிறாங்க. ஆனா அதை எதை யோசிச்சு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியல. மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அது எந்த மாற்றம் அப்படின்றத வந்து இன்னும் தெரியல. அது விஜய் ஆட்சி ஒரு 6 மாதங்கள் கழிந்தாதான் அது என்ன மாற்றம், அதோட விளைவுகள் என்னன்றதை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கொளத்தூர்ல நான் கேட்ட மாதிரி தான் முதலமைச்சர் வந்து தோத்திருக்காரு. ஆனா வந்து அவர் கொளத்தூர்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன வேணும்னு எதிர்பார்க்கறாங்க?